வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவுமே ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு அதில் வடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, இதில் இந்த நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பகுதி நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த கீழே பாருங்கள், இந்த தோல் தெரியுதுங்களா, இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த ரெண்டே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாழைப்பூ ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை இந்த சுடுதண்ணியில் இந்த மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் அதோட கசப்பு தன்மை போகிறதுக்காக. இந்த வாழைப்பூவை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் அதே வடிச்சு எடுத்துடணும். 5 minutes later. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சு எடுத்துடலாம். இப்போ வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடலைப்பருப்பு, நான் இந்த ஒரு கப் அளவு வர அளவுக்கு நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ மிக்சியில் சேர்த்துருவோம். அடுத்து காரத்துக்காக நான் 2 வரமிளகாய் சேர்க்குறேன். காரம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுத்து இஞ்சி ஒரு துண்டு, 3 பூண்டு, இதை இதோட சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். அடுத்து நம்ம வடித்து ஆற வச்ச இந்த வாழைப்பூவை கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சுட்டு இதோட சேர்த்திக்குவோம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி சேர்த்துக்குவோம். இப்போ இதோட கருவேப்பிலை, மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்திக்குவோம். இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். 5 minutes later. இப்போ நம்ம மிக்சியில் போட்டதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட ஒன்றா சேர்த்திக்குவோம். இப்போ இதுக்கேற்றளவு வெங்காயம் நம்ம சேர்த்தணும். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கப் அளவு இருக்குது. அதில் நம்ம பாதி மட்டும் சேர்த்திக்குவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை இதோட சேர்த்துருவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மல்லித்தலை இதோட சேர்த்துருவோம். ஸோ இதுக்கேற்ற அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துருவோம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். ஸோ இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். நான் உப்பு அரைக்கும் போதே சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வடைக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பை எடுத்து வச்சுருப்போம், அதை இதோட சேர்த்துருவோம். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிருவோம். இதை நீங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இது கோலா உருண்டைன்னு சொல்லுவோம். இதை தட்டி போட்டிங்கன்னா இது வடைன்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சாச்சுன்னா நம்ம ஈஸியாக தட்டி போட்டுடலாம். இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க.